ஸோ என்னோடய சேனலில் சில பேர் கமெண்ட் போடுறாங்க, மேம் வாராகி வழிபாடை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். அவங்கள எப்படி வழிபடுறது வாராகிய? அவங்களுக்கு உகந்த நாட்கள் என்ன? அவங்களுக்கு அணிவிக்க வேண்டிய வஸ்திரங்கள் என்ன? அர்ச்சனை பூக்கள் என்ன? எப்படி தீப வழக்கு ஏற்றுறது? ஆசனங்கள் எப்படி பண்ணுறது? நைவேத்திய பதார்த்தங்கள் எப்படி வைக்கிறது வாராகி அம்மனுக்கு? அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. ஸோ முதல்ல நம்ம வாராகி யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஆன்சருக்கு நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வாராகி யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அம்பிகையின் அம்சமாக வாராகி பிறந்ததால் இவள் சிவன், ஹரி, சக்தி என்ற 3 அம்சங்களை அவள் கொண்டவள். 3 சக்திகளின் கலவை இவள். எதையும் அடக்க வல்லவள். சப்த மாதர்களில் பெரிதும் மாறுபட்டவள். இந்த வாராகி மனித உடலும் பன்றியின் முகமும் கொண்டவள். பெரும் கோபத்தின் உச்சம் தொடுபவள். ஆனால் அன்பிலே, ஆதரவிலே, இரக்கத்திலே மழைக்க நிகரானவள். தேவ குணமும் மிருக பலமும் கொண்டவள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து குறைகள் தீர்ப்பவள். இவளே வாக்குக்கு அரசி, வலிமைக்கு அரசி, வளமைக்கு அரசி, செழுமைக்கு அரசி. இவளை வணங்குவோர் வாழ்வில் சிக்கல்கள், தடைகள், தீராத பகைகள் தீரும். அளப்பரிய சக்தி கொண்டவள். துர்தேவதைகள் அண்ட முடியாது. தீவினைகளை வேரோடு களைபவள். எதிர்ப்புகளை நீக்குபவள். வேண்டுவோர்க்கு வேண்டுவனவற்றை உடனடியாக அருளுபவள். மிக விரைவில் பலனளிக்கக்கூடியவள். மிகவும் துடிப்பானவள், வேகமானவள். மிக எளிய முறையில் வழிபாடு செய்தாலே மனமிறங்கி வரங்கள் அளித்திடும் தன்மை கொண்டவள். அள்ளித் தருவதில் வள்ளல்களின் தலைமை கடவுளாகவே இவள் திகழ்கின்றாள். ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் போர் படை தளபதியாக, சேனாதிபதியாக போருக்கு சென்று வெற்றி வாகை சூடியவள். இவளது ரதம் கிரி சக்கர, அதாவது காட்டுப்பன்றிகள் இழுக்கும் ரதம். இவள் வாகனமாகிய சிம்மத்திற்கு வஜ்ரகோஷம் என்று பெயர். இது 3 யோசனை தூரம் கொண்டது. வாராகியை வழிபடுகின்றவர்களுக்கு 3 லோகத்திலும் எதிரிகள் இல்லை. தன் பக்தர்களை காக்கும் சாந்த ரூபிணியாக இருப்பவள். ஸ்ரீ வாராகி எலும்பின் அதிதேவதை. இவளை வணங்க எலும்பு தொடர்பான வியாதிகளும் வாத பித்த வியாதிகளும் தீரும். வாகன விபத்துக்கள் ஏற்படாமலும் காக்கின்றாள். இவளது திருநாமம் ஜெபித்து வழிபட்டால் எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். ஜெய் வாராகியே போற்றிவோம். நிறைய பேருக்கு வாராகியை எப்படி வழிபடணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கமெண்ட் போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஓம் சாந்தி.